இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே மிஸ்டர் செக்யூரிட்டி ரூமில் அனன்யாவும் சாமி இருப்பாங்க. உள்ளே வந்தோடனே அவங்க எல்லாத்தையும் வீட்டை தள்ளி விட்டு இவங்க உட்காந்து பேசுவாங்க. பேசும்போது மிஸ்டர் கிரிட் வந்து தன் பொண்ணுக்கு நடந்த விஷயத்த சிஸ்டர் இல்லா கிட்ட சொல்லுவார். அவங்க என்னடா அது ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி திரும்பி நிற்பாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாம இவர் தெரிஞ்சிடும். உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஆனால் நீ என்கிட்ட சொல்லலை சொல்லி இவர் சண்டை கட்டுவார். ஆமா எனக்கு தெரியும், அவனை பேஜ் தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூட சத்தியம் வாங்கிட்டா சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் அவர் வந்து கண்டபடி திட்டிக்கிட்டு இருப்பார். திட்டும்போது எங்க 2 பேத்துக்கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்கா அப்படின்னு கிரிட் வந்து சொல்லுவார். அப்ப அவங்க வந்து சொல்லுவாங்க 2 பேத்துக்கிட்ட மறைச்சேன்னு சொல்லாதீங்க, அவங்க கிட்ட மட்டும்தான் மறைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிரிட்டுக்கு நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க அப்ப அவருக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் எங்ககிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லி மனசோட கிட்ட ஒரு மெசேஜ் வரும், ரோக்கோ இஸ் வெயிட்டிங்னு. இவங்க அப்படி பணத்தை எடுத்துட்டு ரோக்கோவோட வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி போவாங்க. அங்க ஆஷன் ஹாலி வந்து ஆரனை போட்டு தள்ளுறதுக்காக அங்கே போயிடுவாங்க. ஆரன்ற தங்கிட்டு இடத்துக்கு போவாங்க. உள்ள போய் கதவை தட்டுவாங்க. அங்கே ஆரன் இருக்க ஆஷ் என்ன பண்ணுவோம்னா டோரை உடச்சு உள்ள வந்துருவான். உள்ள வந்தா அங்கே பூரா போலீஸ் வந்து எல்லாமே அங்கங்கே வந்து ரத்தக்கரை போலீஸ்னு போட்டு பேட்ச் அது எல்லாமே கடந்தோன்னு இவனுக்கு நமக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் ஆரனை போட்டுட்டாங்க. அப்போ ஹாலி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வருவாங்க. வெளியில் வந்தோடனே ஹாலி மிஸ்டர் கிரிட்டும் கொலினியஸும் வரதை பார்த்துருவா. பார்த்துட்டு அவங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பண்ணுவா. அப்போ கொனிலியஸும் மிஸ்டர் கிரிட்டும் அங்கேருந்து அப்படியே ரோக்கோவோட அண்டர் கிரவுண்ட் பில்டிங்க்கு போவாங்க. இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அண்டர் கிரவுண்டில் ரோக்கோ உட்காந்துருக்கும். இவங்களும் உள்ள வருவாங்க. உள்ள வந்தோடனே பேஜை பற்றி எல்லாமே கேட்பாங்க. கேட்டாலும் தெரிஞ்சது சொல்லி பேஜ் கொள்ளனத்தை அடுத்த நாள் ரோக்கோக்கு பஸ் ஏறி போயிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு போகலான்னு சொல்லி அங்கே போவான். போகும்போது இங்கே இருந்து அதாவது வெளியில இருந்து லூத்தர் உள்ள வந்துடும். உள்ள வந்தோடனே ஆஷன் ஹாலி ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துருவான். பார்த்து கத்திடுவான். கத்தனோடனே ஆஷ் என்னன்னா கன் எடுத்து லூத்தரை சுட்டுருவான். லூத்தர் சுட்டு அங்கிட்ட ரோக்கோவை கொண்டுருவான். ரோக்கோவை கொண்டுட்டு சைமனை கொள்ளலாங்க போகல கொனிலியஸ் வந்து அவரை காப்பாற்றிடுவார். காப்பாற்றி மாறி மாறி கன்ஷாட் நடந்துகிட்டே இருக்கும்போது கொனிலியஸ் வந்து ஆஷோடைய கழுத்துல சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி போவாரு. அப்ப கன் ஷாட்ல கொனிலியஸோடைய ரைட் ஹேண்ட்ல புல்லட் பட்டோடனே சைமன் அவர் இழுத்து முடிச்சுட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டே இருப்பாரு. இங்க ஆஷ் எடுத்ததை பார்த்தோன்னே ஹாலி டென்ஷன் ஆகி கன் எடுத்துட்டு அவங்களுக்கு கொல்லணுங்கிற வெறியில வருவா. இவங்களும் பின்னாடி அப்படி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு பில்டிங்குள்ள போவாங்க. பில்டிங்குள்ள போகும்போது சைமன் தனியா போக சொல்லிடுவாரு, நீங்க போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டு. இவரு ஹாலியை டைவர்ட் பண்ணிட்டு மாடியில் ஏறி போய்கிட்டே இருப்பாரு. ஹாலி பின்னாடி சைமனை போடுறதுக்கு வெறி கொண்டு வருவோம். வெறி கொண்டு வந்து அப்படி சைமனுடைய முதுகுல சுடுவா. அவரு திரும்பி கீழே வந்துருவாரு. கீழே வந்ததுக்கப்புறம் ஹாலி பக்கத்துல வந்து நெத்திப்பட்டு கிட்ட கண்ணை வச்சு சுடலாங்கும் போது அந்த லேடி வந்து ஹாலியை தள்ளி கீழே விட்டு நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே மயக்கம் விட்டு விடுவாரு. அவங்க எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அங்க நம்ம சாம்பவும் அவருடைய அசிஸ்டண்டும் விக்டோரியா சொன்னதை ஷைனிங் ட்ரூத் அப்படிங்கிற இடத்துல பெரிய போலீஸ் படையோட அங்க போவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.